ஒரே மருந்து இத்தனையும் சரி பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அந்த மருந்து எவ்வளோ உன்னதமான மருந்தாக இருக்க முடியும், அந்த வைத்திய முறை எவ்வளோ உன்னதமான வைத்திய முறையாக இருக்க முடியும். அதனால தான் சித்த மருத்துவம் சிறப்பானது. அதை மட்டும் மறந்துட வேண்டாம். ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, உடம்பு இல்லாத ஐசியூவில் இருக்கிறார். அப்படி ஐசியூவில் இருக்கிறார், இல்லாட்டி ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக வந்து சொன்னோம்னா ஒரு டிபி அல்லது ரொம்ப உடம்பை தேய்க்கக்கூடிய கேன்சர் மாதிரியான நோயில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு இன்னும் இல்லாமல் போகிறாரு அப்படிங்கிறதான் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போது உலக அலையே அவருக்கு முன்னாடி வந்து நின்று கூப்பிட்டாலும் அவருக்கு செய்யுமா இருப்பாரா? இப்போது மறுபடியும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவத்தோட பரிச்சயமாகுது, அதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வை இவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போது அவர் திருப்பி தாமதத்தில் வந்துட்டார்னா என்ன அர்த்தம்? அந்த நோயை வென்றுட்டார்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அப்போது இந்த தாமத ரீதியான நல் மாற்றங்கள் நோயிலிருந்து வெளிவரதுக்கு உதவுது, வயோதியத்தை மீட்டெடுக்க உதவுது, ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளிவரதுக்கு உதவுது, இவ்வளோ தானே. ஸோ அப்போது சித்த மருத்துவத்தில் இந்த தாமத ரீதியான மருந்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்ன தப்பு? ஒரே மருந்து இத்தனையும் சரி பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அந்த மருந்து எவ்வளோ உன்னதமான மருந்தாக இருக்க முடியும், அந்த வைத்திய முறை எவ்வளோ உன்னதமான வைத்திய முறையாக இருக்க முடியும். அதனால தான் சித்த மருத்துவம் சிறப்பானது. அதை மட்டும் மறந்துட வேண்டாம். ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய், அது 3 ஒன்று தங்க மாங்காய், மறந்துட வேண்டாம். அடுத்த பதிவில் இதை விட நல்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் பொறுத்துருங்க. நன்றி, வணக்கம்.